வணக்கம். என்னோட பேர் லட்சுமிகாந்தன். நான் அடியானாமை அரசு உயர்நிலைப்பள்ளியில் அறிவியல் பட்டதாரி ஆசிரியராக பணிபுரிகிறேன். இன்றைய காலத்தில் தகவல் தொழில்நுட்பம் இல்லாமல் நம்மளால் நிறைய வேலை செய்ய முடியாது. அந்த மாதிரி ஒரு அறிவியல் பாடம் நடத்தணும் அப்படின்னா மாணவர்களுக்கு நிறைய தகவல்களை கொடுத்துட்டே இருக்கணும். அப்படி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளால் இந்த ஃபோன் மூலயமா தான் நம்மளால் அந்த தகவலை கொடுக்க முடியும். அப்படி கொடுக்கணும் அப்படின்னா இந்த சின்ன ஃபோனால் என்ன பண்ண முடியாது, மாணவர்களுக்கு எளிதாக போய் காமிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுறது, இந்த சின்ன ஃபோனை ஒரு பெரிய திரையில் காமிக்கணும், அதுதான் என்னோட ஆசை. அப்படி பண்ணும்போது யோசித்து நான் நிறைய ட்ரைனிங்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன். எப்படி இந்த சின்ன ஃபோனில் இருந்து பெரிய ஸ்க்ரீனில் இன்னும் பெரிய ஸ்க்ரீனில் காமிச்சா மாணவர்களுக்கு நல்லா தெளிவாக புரியுன்றதுக்காக தான் நான் என்னோடய ஃபோனில் ஸ்க்ரீன் பண்ணியிருக்கேன். என்னோடய ஃபோன் ஸ்க்ரீனை இந்த லேப்டாப் ஸ்க்ரீனில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். என்னோடய ஃபோன் ஸ்க்ரீனை லேப்டாப் ஸ்க்ரீனில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு சயின்ஸ் பாடம் நடக்கும்போது கண்டிப்பாக அது தொடர்பான காணொலியில் மாணவர்களுக்கு காமிச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். முன்னெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுவோம், ஒரு பாடம் நடக்கும்போது அந்த பாடத்துக்கு தொடர்பான காணொலிகளை நான் போய் கூகுளில் சர்ச் பண்ணி ரொம்ப நேரம் ஆகும். ஆனால் இப்போது நம்ம பள்ளிக்கல்வித்துறையில் என்ன பண்ணியிருக்காங்க, மணற்கேணி அப்படின்ற ஒரு செயலியை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த மணற்கேணி ஆப்பில் நம்மளுக்கு என்ன பாடம் தேவையோ, என்ன பாடத்துக்கான காணொலி தேவையோ அது எல்லாமே அந்த மணற்கேணி ஆப்லேயே இருக்குது. அந்த மணற்கேணி ஆப்பில் நம்ம போயிட்டு நம்ம லாகின் பண்ணி நம்மளுடைய ஃபோன் நம்பர் கொடுத்து உள்ளே போய் லாகின் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான தகவல்களை, நமக்கு தேவையான காணொலியில் மாணவர்களுக்கு காமிக்கலாம். அந்த மணற்கேணி ஆப் பார்த்திங்கன்னா ஃபோனில் தான் போட்டிருக்காங்க. மணற்கேணி ஆப்பு அந்த ஃபோனில் காமிக்க முடியாதுன்றதுனால தான் நான் என்ன பண்ணேன், இந்த மணற்கேணி ஆப்பையும் பெரிய ஸ்க்ரீனில் நான் இப்போது ஷேர் பண்ணியிருக்கேன். ஸ்க்ரீன் ஷேர் மூலமா பெரிய ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள். ஸோ என்னோடய ஃபோனோட ஸ்க்ரீனும் இந்த லேப்டாப்பில் இருக்கக்கூடிய ஸ்க்ரீனும் தெரியுது. ஸோ உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்க்ரீன் நான் பெருசாக காமிப்பாங்க. இதுதான் என்னோடய ஃபோன் ஸ்க்ரீனு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா தெரியுதுங்களா? ஓகே. ஸோ இப்போ நான் என்னோடய ஃபோனில் இருக்கக்கூடிய நான் மணற்கேணி ஆப் நான் பார்க்குறேன். ஸோ இதுதான் மணற்கேணி ஆப். இதுதான் மணற்கேணி ஆப்பு. இந்த மணற்கேணி ஆப்பில் நான் பாருங்கள் லாகின் பண்ண உடனே நான் ஏற்கனவே லாகின் பண்ணிட்டேன். ஸோ இந்த மணற்கேணி ஆப்பில் ஸோ பாடங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த பாடங்களில் நான் எடுத்துக்காட்டு பாருங்கள். இப்போ நான் ஒரு 9ஆம் வகுப்பு தமிழ் மீடியத்தில் அறிவியல் பாடத்தை செலக்ட் பண்ணியிருக்கேன். அறிவியல் பாடத்தில் அணு அமைப்பு. ஸோ இதில் தெரிவினா கூட இந்த பெரிய ஸ்க்ரீனில் அணு அமைப்புன்னு இருக்குது. ஸோ இந்த அணு அமைப்பில் எனக்கு அணு எண் நிறைய பற்றி அதாவது எலக்ட்ரான் மான். ஸோ இப்போ உங்களால் இந்த ஸ்க்ரீனில் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்க்ரீனில் பார்க்க முடியலனா கூட நம்மளுக்கு பெரிய ஸ்க்ரீனில் நான் காமிச்சிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக ப்ரொஜெக்டரில் காமிச்சிட்டு இருக்கேன். ஸோ ப்ரொஜெக்டர் பாருங்கள், கொஞ்சம் உங்களுக்கு தெரியும். அந்த ப்ரொஜெக்டரில் மாணவர்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஸோ இந்த ப்ரொஜெக்டர்லேயும் உங்களால் பார்க்க முடியும். ஸோ என்னோடய ஃபோனை நான் ஃபோனோட திரையை நான் லேப்டாப்பில் பெரிய ஸ்க்ரீன் ப்ரொஜெக்டர் மூலமா கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ மாணவர்களால் இந்த மணற்கேணி ஆப்பை பார்க்க முடியும். ஸோ உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். பாருங்கள் மணற்கேணி ஆப்பு. இந்த மணற்கேணி ஆப்பை பார்த்தீங்கன்னு சொல்லணும் அப்படின்னா, ஒரு 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவனுக்கு அடிப்படை கருத்துக்கள் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்புலேருந்தே தொடங்குது. அந்த எல்லா கருத்துக்களுமே சேர்த்து தான் அந்த மணற்கேணி ஆப்பில் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒவ்வொரு படியிலையும் அந்த அந்த பாடக்கருத்து தொடர்பான அடிப்படை கருத்துக்களை அந்த 6ஆம் வகுப்புலேருந்து 7ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு அப்படியே லைனாக படிப்படியாக 9ஆம் வகுப்பில் அந்த பாடக்கருத்துக்களை பற்றி தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ காணொலிகள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம இந்த காணொலிகள் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை டச் பண்ணிவிட்டு இந்த பாருங்கள் அந்த காணொலிகள். அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அதில் அட்டாமிக் நம்பர் அணு எண் பற்றி பார்த்தோம். அடுத்தது மாஸ் நம்பர் நிறை எண் பற்றி பார்த்தோம். ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். தெரியல, அதாவது பார்த்தீங்கன்னா ஸோ என்னோட ஸ்க்ரீன் மேலே தெரியுது. ஸோ மாணவர்களால் மொத்தமும் உங்களால் பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி தான் நான் நிறைய பாடக்கருத்துக்களை நடத்திட்டு இருக்கேன். ஸோ இந்த தகவல் தொழில்நுட்பம் ரொம்ப எளிமையான தகவல் தொழில்நுட்பம் தான், யாரும் தான் பண்ணலாம். ஸோ இந்த மணற்கேணி ஆப்பை நம்ம மாணவர்களுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் ஃபோன்லேயே பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பெரிய ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணிவிட்டு கூட நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நீங்கள் மாணவர்களுக்கு போட்டு காமிக்கலாம். ஸோ இதில் நிறைய எல்லா பாடத்துக்கும் இந்த மணற்கேணி ஆப்பை கொடுத்துருக்காங்க. நான் 9ஆம் வகுப்பு நடத்துகிறேன். அதுக்கப்புறமா 6ஆம் வகுப்பு நடத்துகிறேன். நம்ம எந்த வகுப்பையும் மாற்றிக்கலாம். ஸோ 6ஆம் வகுப்பு பாருங்கள், 6ஆம் வகுப்பு தமிழ் மீடியம். ஸோ அதை கொடுத்துட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா வரும். ஸோ 6ஆம் வகுப்புலேயும் அதே மாதிரி சயின்ஸ் வீடியோஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நம்ம இந்த மணற்கேணி ஆப்பை பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு
மணற்கேணி ஆப் வந்து நம்ம பள்ளிக்கல்வித்துறை மூலமா அறிமுகப்படுத்துறது என்ன மாதிரியான தகவல் தொழில்நுட்பம் பயன்படுத்தி கற்றுத்தர ஆசிரியருக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. வணக்கம் மாணவர்களே. இன்னைக்கு 10ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் நாம இன்னைக்கு அணுக்களும் மூலக்கூறுகளும் அப்படின்ற பாடத்தை பார்க்க போறோம். அந்த பாடத்தில் நம்ம இந்த மணற்கேணி ஆப் மூலமா அதில் என்ன காணொலி இருக்கு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ நம்ம அறிவிப்போம். ஸோ இந்த அறிமுகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு காணொலி கொடுத்துருக்காங்க. அந்த காணொலி நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த அணுக்கள் மூலக்கூறுகளை பருப்பொருள்லாம் என்ன அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சுதுங்களா? ஓகே, ஸோ இதே மாதிரி நம்ம அடுத்த காணொலியில் அணுக்கள் மூலக்கூறுகளை பற்றி வேற தலைப்பு பற்றி பார்க்கலாம். சரிங்களா? நன்றி. இந்த மணற்கேணி ஆப் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கு. இந்த மணற்கேணி ஆப்பை தந்த பள்ளிக்கல்வித்துறைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.